ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஏன்னா ஸோ என்னையே ரொம்ப வந்து சென்சிட்டிவ் ஆக்கி ரொம்ப 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 அந்த எமோஷனல் ஆகின வீடியோ இருக்கும். ஸோ என்னைய ஒரு பொண்ணு விட்டு போனான்னு சொல்லி அந்த பொண்ணை நான் பேடாக தட்டினேன். ஸோ அது தப்பு தான் இல்லைங்களா. ஸோ அதுக்காண்டி நிறைய பேர் எனக்கு அந்த வீடியோ எனக்கே வந்து ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் ஏன் திட்டினேன்னு ஸோ அது வந்து என் இடத்துல இருந்தால் தான் தெரியும். ஸோ அந்த வீடியோ போடுறதுக்கு ஐ எம் ஸோ ரியலி சாரி. ஸோ எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா அப்படி உண்மை தான். ஏன்னா வந்து ஒரு பொண்ணை நம்மளே நம்ம திட்டு போனால் அது வந்து தனிப்பட்ட முறையில் வச்சுக்கணும். ஸோ இப்படி சோசியல் மீடியாவில் போட்டு இது பண்ண. ஸோ இருந்தாலும் அது ஒரு பொண்ணு தான். ஸோ அதேமாரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எல்லாம் ப்ரோ நாங்களும் பொண்ணு தானே, நீங்கள் சொல்கிறது வந்து எங்களும் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பாய்ஸை சப்போர்ட் பண்ணாலும் ஸோ பாய்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பேடாக பேசுறது தப்பு தான். ஸோ அதனால் நிறைய பொண்ணுங்க ஸோ நிறைய சிஸ்டர்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, தம்பி அந்த பொண்ணு ஏமாத்தினா இருக்க வேண்டிய எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லை. ஸோ ரியலி